அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோ என்செஃபலோபதி. ஹெப்படோ என்செஃபலோபதினா என்னதுன்னா லிவரில் வரக்கூடிய ஒரு என்செஃபலோபதி தான் சொல்கிறாங்க. இந்த ஹெப்படோ என்செஃபலோபதி வந்து இது வந்து இது வந்து என்ன சிண்ட்ரோம்னால அசோசியேட்டட் ஆகிருக்குன்னா இட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் தி பிரெயின் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அஃபெக்டட் ஆகுது ஒரு பில்டப் டாக்ஸின்னால், ஒரு அனீமியானால் வரக்கூடியது. இது வந்து பிரெயின் ஒரு மாதிரி பிரெயின் வந்து ஸ்பைனல் கார்டு போட்டுட்டு வந்து இந்த மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனால் ப்ரெசன்ட் இதாகுது. இந்த என்செஃபலோபதி வந்து என்னதுன்னா இட் மேபி அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதுக்கு யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த என்செஃபலோபதி வந்து யாராலெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா வந்து க்ரோனிக் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னால, அக்யூட் அண்ட் க்ரோனிக் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னாலையும், அப்புறம் வந்து போர்ட்டல் சிஸ்டமிக் ஸ்டண்ட்டுனாலையும் வந்து ஸ்டண்ட் வைக்கிறதுனால அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த என்செஃபலோபதி வந்து ஒரு செகண்டரி அக்யூட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னால வரக்கூடியது. இந்த டாக்ஸிக் சிம்டம்ஸ் வந்து இஸ் அப்சர்வ்டு பை த இன்டெஸ்டைன் எய்தர் அதுக்கப்புறம் நாட் மொபிலைஸ்டு பை தி அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலிங் ஆஃப் த லிவர் அண்டு பைபாஸ் ஆஃப் த லிவர் போர்ட்டல் என்ட்ரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அனீமியா, அதுக்கப்புறம் அமோனியா மார்ஃபன்டோம், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் சின்னு, அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டி ஆசிட்னாலையும் அதுக்கப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னாலையும் அதுக்கப்புறம் வந்து நர்வஸ் சிம்டம்ஸ் வந்து ஆஸ் அ ரிசல்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அதர் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோன்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் சர்க்கஸ்டம், அதுக்கப்புறம் வந்து மைல்டு கன்ஃபியூஷன் அண்ட் டிஸார்டர் ஆஃப் தி ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸார்டர் நடக்குது. டீப்பாக இருக்கிற கோமா, ஹெப்பாட்டிக் கோமா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டட் மாதிரி என்செஃபலோபதி கோமா வர சான்ஸ் இருக்கும். காசஸ் வந்து என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்செஃபலோபதி வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங், இன்க்ரீஸிங் ப்ரோட்டீன் டயட்டு, அதுக்கப்புறம் யூரீமியா, ஹைப்போகலீமியா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து விகரஸ் பேன்க்ரியாடைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன், ட்ரக், டயபெட்டிக்ஸ், செடேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஹிப்னோசிஸ், அதுக்கப்புறம் போர்ட்டல் சிஸ்டமிக் ஸ்டண்ட்னால வரக்கூடியது. இப்போ வந்து ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா வந்து ஆன்செட் ஆஃப் என்செஃபலோபதி வந்து தீஸ் ஆர் தி ஸ்டேஜஸில் வந்து செரோசிஸ் இருக்குது. த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி அனீமியா அண்ட் டாக்ஸிக் ஆஃப் த நைட்ரஜன் தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி சிஎன்எஸ் டைரக்ட்லி வந்து பண்ணுறாங்க இந்த ஃபேக்டரு. தென் அதுக்கப்புறம் வந்து கோமா, அதுக்கப்புறம் ஃபேக்டர் ஹெப்பாட்டிகஸாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதியோட ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர் இஸ் இன்டியூஸ்டு டு தி ரிமூவலாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் ஷுட் பி வந்து வைல்டு ஹாலோ டு தி டயட் சிவியர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி லெக் தட் இன்க்ரீஸிங் இன் தி கிராஜுவலி. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் டு இம்ப்ரூவ் வெஜிடேஷன் வந்து கொடுக்குறாங்க. ப்ராப்பர் வெஜிடேஷன் இதெல்லாமே கொடுத்து கம்மி பண்ணுறாங்க. இது எத்தியாலஜி வந்து சொல்கிறாங்களா, எத்தியாலஜி வந்து நம்ம இதுலேயும் பார்த்துக்கிடலாம். இது வந்து தான் வந்து பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து காசஸ் வந்து எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து லிவர் டிஸ்ஃபங்க்ஷனால, அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டு வைக்கிறதுனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டண்ட் வைக்கிறதுனால மோஸ்ட்லி போர்ட்டல் சர்க்குலேஷன்லேயும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்னால் வந்து ஹை அனீமியா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னாலேயும், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னாலே, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன், ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன், கான்ஸ்டிபேஷனால், மெடிக்கேஷனாலையும் எக்ஸசிவ் ப்ரோட்டீன் இன்டேக்னால வரக்கூடியது. இப்போ பேத்தோஜெனிசிஸ் பார்த்தோன்னா வந்து இம்பேர்மெண்ட் ஆஃப் த லிவரில் வந்து ரெடியூஸ்டு டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் தி அமோனியா அண்ட் டாக்ஸின் வந்து ஒரு அமோனியா வந்து அக்குமுலேஷன் வந்து நடக்குது. இந்த நம்ம அந்த பாடியில் வந்து அக்குமுலேஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிவர் வந்து கன்வெர்ட்டிங் இன்டு தி புரோட்டோசிஸ்டமிக் ஸ்டண்டிங் வந்து வைக்கிறாங்க. இந்த அமோனியா வந்து blood along with the toxin, it passes through the abdominal அப்புறம் வந்து கனெக்ஷன் அண்ட் என்டையர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் வந்து ட்ரிகர் ஆகுது அண்ட் லீடிங் டு தி இன்க்ரீஸிங் பெர்மியபிலிட்டி ஆஃப் தி பிரெயின் பேரியரை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செரிப்ரல் எடிமா வருது. ஒரு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து இந்த காம்பினேஷன் ஃபேக்டர் வந்து த ரேஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ஏஜ் வந்து அடல்ட் ஏஜ், ஜெண்டர்னு பார்த்தோன்னா வந்து போத் ஆஃப் த ஜெண்டர், சினாப்சிஸ் வந்து சிம்டம்ஸ் வந்து நியூரலாஜிக்கல் சைன் அப்படின்னு தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கன்ஃபியூஷன்,
அதுக்கப்புறம் வந்து லெத்தர்ஜி, கோமா, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. இப்போ வந்து கன்ஜஸ்டிவ் இம்பேர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேனு, மெமரி டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது, கன்ஜஸ்டிவ் இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டார் டிஸ்ஃபங்க்ஷனில் வந்து அதுக்கப்புறம் அட்டாக்சியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிராடிகைனின் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெஜிடிட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெப்பாட்டிக் சைன் பார்த்தோன்னா ஜாண்டிஸு, அதுக்கப்புறம் பால்மர் எரித்ரிமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் டெலர்ஜிட்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் நெவி வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வெயின் இருக்குது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் நாசியா, வாமிட்டிங், அனரெக்சியா, பவல் அதுக்கப்புறம் ஹேபிட்டில் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேக்டர் அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோசிஸ் வந்து இருக்குது, ஃபீட்டர் ஹெப்படோசிஸ் இருக்குது. எண்டோக்ரைன் பார்த்தோன்னா வந்து கைனோகோமேட்டியா வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி வந்து இருக்கும். இப்போது வந்து கிளினிக்கல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஜாண்டிஸ், ஸ்கின் வந்து ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும், பேலராக இருக்கும். ஸ்பைடர் டெக்லிங்கி சேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அப்நார்மல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அசைட்டிஸ் இருக்குது. பால்பேஷன் பார்த்தோன்னா லிவர் சைஸு, அசைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெண்டர்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரிகஷன் வந்து லிவர் வந்து டல்லாக இருக்குது, டல் நோடாக இருக்குது. அசைட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது. ஆஸ்கல்டேஷன், பவல் சவுண்ட் இருக்குது, பெல்ட் வந்து இருக்குது. இப்போ டயக்னோசிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் லெபரட்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொயாகுலேஷன் ப்ரொஃபைல் இருக்குது, சீரம் அமினோ லெவல், எலக்ட்ரோலைட் லெவல் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இமேஜிங் ஸ்டடீஸில் வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து பண்ணுறாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அப்டாமன் வந்து கொடுக்குறாங்க. நியூரோபதியில் வந்து டெஸ்டிங் கொடுக்குறாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கொடுக்குறாங்க. கிளினிக்கல் டயக்னோசிஸ் பார்த்தோன்னா லெபரட்டரி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்சைம் பார்க்குறாங்க, பிலிரூபின் லெவல் பார்க்குறாங்க. கொயாகுலேஷன் ப்ரோட்டீனில் வந்து அதுக்கப்புறம் வந்து கொயாகுலேஷன் ப்ரோட்டீனில் வந்து சீரம் ஆல்புமின், அதுக்கப்புறம் வந்து அனீமியா லெவலு எலிவேட்டட் தி அனீமியாவாக இருக்குது. எலக்ட்ரோலைட்லன்னு பார்த்தோன்னா வந்து இம்பேலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு, பிரெயின் இமேஜிங் பார்க்குறாங்க. நெஃப்ரோபதின்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு பார்க்குறாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் வச்சு பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் கொண்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்குறாங்க, நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் ஹை கலரி டயட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து லாக்டலோஸ் அதுக்கப்புறம் மெக்கானிசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஃபார்மிசின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நியாமிசின் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஜிங்க் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் ஆஃப் த லிவர் டிசீஸையும் கரெக்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுகுலார் இன்டர் ஹெப்பாட்டிக், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டோ ஸ்டண்ட் அதுக்கப்புறம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இதாக இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து ஹெமரேஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து விட்டமின் கே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பிளாஸ்மா வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. த்ரோம்போசைட்டோபினியா, அதுக்கப்புறம் வித் ப்ளீடிங் பண்ணுறாங்க. ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா இருக்குது. இந்த பேஷண்ட் வித் சிரோசிஸ் அண்ட் மானிட்டரிங் டு தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ப்ரிடாமினென்ட்லி இருக்குது டெவலப்மெண்ட் இந்த ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா. சீரம் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டா ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம் இருக்குது. ரீனல் டிசீசஸ் வந்து செட்டிங் இந்த சிரோசிஸ், அசைட்டிஸ் வித்தவுட் எவிடன்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் காசஸ் வந்து எதுவும் பண்ண மாட்டோம். ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெப்பாட்டிக் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம் வந்து வந்திருக்கு இந்த கிட்னியில். அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம் இஸ் பிலீவ்டு டு சிஸ்டமிக் ரெட் பிளட் செல், அதுக்கப்புறம் ரீனல் பிளட் ஃப்ளோவில் பிரச்சனை இருக்குது. புவர் ப்ரோக்னோசிஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அன்சக்ஸஸ்ஃபுல், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஹெப்படோ என்செஃபலோபதியில் உள்ளது.